சுகாதாரத்துறையின் குறைகளை சுட்டிக்காட்டினால் நடவடிக்கை எடுக்காமல் விவாதத்திற்கு அழைப்பதா என்று அதிருப்தி தெரிவித்துள்ள முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் விவாதத்திற்கு அதிமுகவும் தயார் என அறிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் பருவமழை காலங்களில் அதிமுக அரசு சிறப்பாக செயல்பட்டதாக தெரிவித்தார். ஆனால் திமுக ஆட்சியில் பருவமழை காலத்தில் சுகாதாரத்துறை சரியாக செயல்படவில்லை என்று தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டிய குறைகளை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்காமல் அமைச்சர் மா சுப்பிரமணியன் விவாதத்திற்கு அழைப்பதாக அதிருப்தி தெரிவித்தார். மேலும் சுகாதாரத்துறையின் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்க தாங்களும் தயாராக இருப்பதாக அறிவித்தார். செய்யல இந்த அரசுல மருத்துவர்கள் அதிகமாக நியமனம் செய்யல, களப்பணியாளர்களை நியமனம் செய்யல, காய்ச்சல் லைன் லிஸ்ட் ஃபீவர் லைன் லிஸ்ட்டை உடனடியாக அவங்க அரசுக்கு அனுப்பணும், அந்த பணியை செய்யலை. எதிர்க்கட்சி தலைவர் தானே சுட்டி காட்ட முடியும், வேற யாரும் காட்ட முடியும்? அதனால் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் சுகாதாரத்துறையில் உள்ள குறைபாடுகளை சுட்டி காட்டுகிறார். சுட்டி காட்டுனா அதை ஆளும் கட்சி அதை ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கொண்டு அதை கள ஆய்வு செஞ்சு அதுக்கு உண்டான நடவடிக்கைகளை எடுப்பதை விட்டு அதை ஒரு விவாதத்துக்கு அழைப்பது என்பது அது ஏற்புடையதல்ல. எங்கள்கிட்ட விவாதத்துக்குன்னா நாங்களும் தயாராக இருக்கிறோம். டேட்டா இருக்குது, டேட்டாவை வச்சு நம்ம பேசுவோம்.